குறள் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமைக்காரனின் வன்பொருளை விட நல்லவனின் வறுமை வணக்கத்திற்குரியது. பொறாமை குணம் உள்ளவன் செல்வந்தனாகவும் பொறாமை குணம் உள்ளான் ஏழையாகவும் இருப்பது ஏன்? இது ஆராயப்பட வேண்டிய ஒன்று. பொறாமை ஆழ்வான் அறமற்ற தீய வழிகளில் செல்வத்தை குவிக்கிறான். நல்லவன் அறவழி நின்று அனைத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறான். காரணம் என்ன? பொதுவாக அறநெறியாளர்களின் உரிமைகள் பல தீய வழிகளில் சுரண்டப்படுகின்றன. அறத்தை மூச்சென கொண்டு வாழ்பவன் நல்லவன். கள்ளத்தையும் கபடத்தையும் உயிர் காற்றாக கொண்டவன் தீயவன். பலர் சூதையும் பாதையும் பொருள் குவிக்கும் கருவிகளாக கையாளுகின்றனர். இச்சூறாவளியில் நல்லவன் பொருளிழந்து துன்பக் கடலினுள் தள்ளப்படுகிறான். உண்மை பொருள் அன்று மண்பொருள், குவியும் குறையும் மறையும் மண்பொருள். உண்மையான பொருள் மனித மதிப்பு. ஒருவன் ஈட்டும் மனித மதிப்புகள் குறைவதும் இல்லை, மறைவதும் இல்லை. மனிதன் மண்ணாவான், அவன் ஈட்டும் மனிதம் கதிரா. மனிதன் மண்ணாவான், அவன் ஈட்டும் மனிதம் கதிரா.